The boys gang ன்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் சீசன்ல அந்த மாதிரி கேங்னு நினைச்சிட்டாங்க இவங்க. கோவா கேங் ஆக்சுவலா இவங்க கோமாளி கேங்கா தான் இருக்கானுங்க. ஓகேவா? இதுல யாருமே உருப்படியா இல்ல எனக்கு தெரிஞ்சு. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. சாலும் தர்சிகா உட்கார்ந்து பேசுறதே ஒரு அரை மணி நேரத்துக்கு காட்டுறாங்க. அப்ப எந்த லெவல்ல இந்த சீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் சீசன் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ன்ற மாதிரி தான் இருக்குது. நேத்து முந்தானத்துக்குள்ள ஜாக்லின்லாம் உட்கார்ந்து அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆஸ்கார் கொடுங்கடா அவர பிள்ளைக்குன்ற மாதிரி தான். அதாவது டெவில் கேரக்டர் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் சிரிப்பு தான் வருது. உனக்குள்ளேயே ஒரு டெவில் கேரக்டர் இருக்கு, டாஸ்க்ல டெவில் பண்ணனும்னா நான் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா எனக்கு தெரியல ப்ரோ அப்படிங்கும்போது விஜய் சேவி சார் வந்து சாச்சனாக்கு ஃபேவரிசம் பண்றாரு அப்படிங்கறாங்க. உங்க கருத்து அதை பத்தி? நம்மளுக்கு சொல்லி தான் தெரியணுமான்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருந்தாலும் ஷாப்பிங் டாஸ்க்னு ஒரு டாபிக்கை எடுத்துட்டு வந்து அதுல சாச்சனா மேல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தார் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அப்பவே அது ஃபேவரிசம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேவரிசம் கொஞ்சம் லைட்டா இருக்கத்தான் செய்யுது. அது வந்து சாச்சனாக்கு மட்டும் இல்ல, சாச்சனா கிட்ட சண்டை போறது கூட நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம சாச்சனா கிட்ட ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டோம்னா வீக்கெண்ட் எபிசோட் நம்மள அடிப்பாரு அவரு அப்படின்னு பயந்துட்டு கூட நிறைய பேர் சாச்சனாக்கு ஃபேவரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாச்சனாக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பாக்கும்போது தான் செம காமெடியா இருக்கு. நீங்க சாச்சனா தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சாச்சனாவோட சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இருக்காங்களா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. பயமே இல்ல யாருக்குமே. ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போய் 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சார் எங்களுக்கு இந்த வாரம் பிரியாணி அனுப்பிச்சு விடுங்க, சார் இந்த வாரம் எங்களுக்கு பர்கர் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது டேய் யாரா நீங்க, இதே கமல் சாரா இருந்தா இப்படி பிரியாணி கொடுங்க எங்களுக்கு பர்கர் கொடுங்கன்னு கேட்பாங்களா? இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே அப்ப இன்னும் 4 வாரம் தான் இருக்கு, 16 பேரு ரைட்ரா நீங்க என்னதான் நடத்த போறீங்க நாங்களும் பாக்குறோம்ன்ற மாதிரி தான் இருக்கும். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கு வணக்கம். நான் ரஜராத் மவுண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபன்னாகவும் கண்டென்ட்டாகவும் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியும் சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான் நம்ம சவி ப்ரோ தான் நம்ம கூட இருக்காப்ல. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன். கண்டிப்பா நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா கிட்ஸ்ல மீட் பண்றதுல பெரிய சந்தோஷம் தான் அண்ணனை மீட் பண்றது எனக்கு. ஓகேண்ணா. ஆனா முதல்ல நம்ம பிக் பாஸ் சீசன் 8 பத்தி ஆரம்பிச்சிருவோமா? ஏன்னா 8னாலே எல்லாரும் கொட்டாய் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் சஃபியனுக்கு அது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நான் முதல்ல சீசன் 8 பத்தி நான் முதல்ல கேட்கிறேன். எல்லாரும் இந்த சீசன் 8னாலே வந்து 2வே பெட்டர்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீசன் 8 கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து வருது. அண்ணனோட கருத்து என்னென்ன? ஆமா, ரொம்ப போரிங்கான ஒரு சீசனா தான் இருக்குது. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு ஓட்டினாங்க. புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. அது ஃபுல்லா செட் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 டாஸ்க்குமே வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க் தான். பொம்மை டாஸ்க், அதுக்கப்புறம் இந்த இப்போ ரீசெண்டா ஆடின இந்த டீமான் ஏஞ்சல் டாஸ்க். ஸோ அது எல்லா சீசன்லயும் எப்படி போச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுல வந்து அதையுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் அந்த பீக்குலாம் இல்ல. நேத்து முந்தா நேத்து ஒரு நாள் மட்டும்தான் அவ்வளவு பீக் போச்சு. அந்த பீக் எல்லா சீசன்ல எல்லா நாளுமே இருக்கும். ஒரு நாளுமே வந்து போன சீசன்லாம் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு சண்டை ஆரம்பிச்சுன்னா 3 நாள் 4 நாளைக்கு லைவ் எல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு போகும். லைவே நம்ம 1 hour எபிசோட் பாக்குற மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். பட் இங்க 1 hour எபிசோடே லைவ் பாக்குற மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் 1 hour எபிசோட்ல காட்டும் போது சரி ரைட் அப்ப எபிசோட் எந்த லெவலுக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷாலும் தர்சிகாவும் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அரை மணி நேரத்துக்கு காட்டுறாங்க. அப்ப எந்த லெவல்ல இந்த சீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் சீசன் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ன்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா நான் சஃபினா இது வந்து நீங்க மட்டும் சொல்ல, மீம்ஸ்லயே நிறைய நான் பார்த்துக்கிட்டே வரேன். அப்படிங்கும்போது இந்த கருத்து இன்னொன்று ப்ரோமோ போடுறதுக்கே வந்து லேட்டாக தான் போடுறாங்க. ஷோ வர்றதும் டிலேயாக தான் வருது. 9:30 அப்படின்னா 9:30க்குலாம் வரதில்லை, 10 மணிக்கு தான் வருது. அதுவும் 1.5 மணி நேரம் ஷோவாக வருது. எனக்கு என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இந்த சீசன் 8க்கும் போது விஜய் சேவி சார் உள்ள வராப்ல, புது கண்டஸ்டன்ட் இருக்க போது, கமல் சார் கிடையாது, பரபரப்பின் உச்சமா இருக்க போது அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க. அதுவும் சிலர் அட்டாக் பண்ணிலாம் அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பட் அதுக்கேத்தாப்புல இந்த எபிசோட் இருக்கான்னு கேட்டா எப்படின்னு இருக்கு? ஆமா, அதாவது எடுத்த உடனே ஒரு பயங்கர பீக் இருக்கணும்ன்றதுக்காக தான் 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் அப்படிச்சாங்க. பரவாயில்லப்பா, எடுத்த உடனே 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன் ஆடு. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நான் என்னடா புது கான்செப்டா இருக்கு, வீட்டுக்கு உள்ள கோடுனாங்க. விஜய் சேதுபதி வந்து டப்பு கேள்வி கேட்டிருக்காப்புல. அதுல நம்ம இவர் ஃபேட்மேன் ரவீந்திர வேற ஃபர்ஸ்ட் வீக்ல இறக்கி விட்டுருந்தாங்க. பிராங்க்னு ஒன்று பண்ணாரு. அவ்வளவு சுவாரஸ்யமா பரபரப்பா போச்சு. பரவாயில்லையே, எடுத்த உடனே இப்படி ஒரு பிக்கப் ஆகும். மற்ற சீசனை விட இந்த சீசன் தான் பயங்கரமா
இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹைப்பை ஏத்திட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு இறக்குனானுங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே முத்துக்குமரன் சொன்ன மாதிரி தான். மத்த சீசன்ல எல்லாம் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க, பட் இந்த சீசன்ல எல்லாரும் புனிதர்களா இருக்காங்க, தியாகிகளா இருக்காங்கன்ற மாதிரி நான் நல்லவேன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்களே தவிர்த்து யாருமே இது ஒரு கேமுக்காக நம்ம விளையாடணும், இது கேமுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணவே மாட்டாங்க. இப்போ நேத்து முந்தானத்துக்குள்ள ஜாக்லின்லாம் உட்காந்து அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆஸ்கார் கொடுக்கணும் அவருடைய பிள்ளைக்குன்ற மாதிரி தான். அதாவது டெவில் கேரக்டர் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது சிரிப்பு தான் வருது. ஜாக்லின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 60 நாள் நம்ம பார்த்தாச்சு. உனக்குள்ளேயே ஒரு டெவில் கேரக்டர் இருக்கு, இந்த வீட்டுல அதிகமான சண்டையை யாரு போட்டிருக்கான்னு ஒரு பேர் எடுத்தா ஜாக்லின் தான் பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு டாஸ்க்ல டெவில் பண்ணுனா நான் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா எனக்கு தெரியல ப்ரோ அப்படிங்கும் போது என்னடா இதுல பின்னாடி வேற சௌந்தர்யா உட்காந்து அழுதுகிட்டு எனக்கும் தெரியல ப்ரோன்றாங்க. சௌந்தர்யா இது வரைக்கும் நான் நார்மலா பேசி பார்த்ததே கிடையாது. ஒன்னு ரியாக்ஷன்ல ப்ரொவோக் பண்ணுவாங்க, இல்ல பேசுறதே கத்தி தான் பேசுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டரை ஒளிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலா ஆடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது இந்த டைம்ல ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து கோவா கேங்ன்ற பேர்ல டாஸ்க்ல அதை கொண்டு வராங்க பாத்தீங்களா. அதனால எல்லாரோட கேமே ஸ்பாயில் ஆகுது. இப்ப டீமன் அண்ட் ஏஞ்சல் பிரிச்சு விட்டுருக்கும் போது இங்க 2 பேர் அங்க 3 பேர் போயிட்டாங்க இந்த கோவா கேங்ல. சோ அந்த 3 பேரை நம்ம அட்டாக் பண்ண கூடாது, இவங்க 2 பேர் கேமே ஆட மாட்டாங்க, இவங்க 3 பேர் போயிட்டாங்க கேம் ஆடினா ஏன் என்கிட்ட கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு கேமை ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. சோ இது என்ன மாதிரியான ஒரு கேம், இது என்ன மாதிரியான கண்டஸ்டன்ஸ், இதை விஜய் சேதுபதி தான் ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணணும். வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் எந்த அளவுக்கு கண்டிக்கிறாரோ அந்த குழப்பத்தோட என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வீக் அவங்க கொஞ்சம் ஒழுங்கா விளையாடுறதை நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த சீசன்ல அதுவும் இல்லை. சோ எதுவுமே இல்லைன்னு போய் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எனக்கு நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மீம் ஒன்று வருதுண்ணே, என்ன கேம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாம உள்ள வந்துகிட்டு. ஆமா அந்த மாதிரி தான். இதுல பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு வந்தவங்களாச்சும் பரவாயில்ல, பிக் பாஸ் ஷோவே பார்க்காத ஒரு பொண்ணை போய் ஒயில்ட் கார்டு என்ட்ரில உள்ள அனுப்புறாங்கன்ற போது அப்ப கிரியேட்டிவ் டீம் நம்ம சொல்றதா இல்ல செலக்ஷன் டீம் சொல்றதான்றது எனக்கு ஒன்றும் புரியல. வர்ஷினியை தானே சொல்றீங்க? ஆமா யாரும் சொல்றது. சோ வர்ஷினி உள்ள வந்திருக்கும் போது அவங்க பேசின பேச்சு எப்படி இருக்கும்னா, நான் கேம் ஆடினா கூட அதுல வந்து நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்க கேம்ஸ் தான் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பிக் பாஸ் ஷோவை எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ மாதிரி தான் நான் பாக்குறேன்ற மாதிரி அவங்க இன்ட்ரோல பேசியிருப்பாங்க. ஆனா உள்ள வந்து நான் ஷோவே பார்க்கலன்னு சொல்லும்போது எம்மா அப்படி பிக் பாஸ் ஷோவே பார்க்காம எப்படிமா நீ இந்த பேச்சு பேசுன? அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஒரு இன்ட்ரோ எடுக்கிறாங்க, நம்ம எதையாச்சும் பேசுவோம்னு பேசி வச்சிருக்காங்களே தவிர்த்து அதுவே ஒரு ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. சோ எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் ஒயில்ட் கார்டு என்ட்ரில ஒரு 5 பேர் ஸ்ட்ராங்கா இறக்கியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ லாஸ்டா வெளியே வந்த 3 பேருமே ஒயில்ட் கார்டு என்ட்ரில போனவங்க தான். ரியா, வர்ஷினி, சிவகுமார்னு சொல்லிட்டு மீதி என்ன ரயன், மஞ்சரி இவங்களும் இன்னும் 2-3 வாரத்துல வெளியே வந்துருவாங்க. 2-3 வாரம் சொல்லும் போது 5 வாரத்துல ஷோவே முடிய போது 17 பேர் உள்ள இருக்காங்க. ஆமா அதுவே ஒரு குழப்பமா இருக்கு எனக்கு. இந்த பிக் பாஸ்ல மட்டும் என்ன ஒரு விஷயம்னா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. அவங்களே பிக் பாஸும் ட்ரிகர் பண்ணி விட்டுருது, விஜய் சேதுபதியும் கண்டஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணி விட்டுருது. கடைசியில் கண்டஸ்டன்ட் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் ஏன்ப்பா இவ்வளவு ட்ரிகர் ஆகுறீங்க, நீங்க வந்து இவ்வளவு ட்ரிகர் ஆகக்கூடாது, வன்மத்தை கொட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது இந்த எபிசோட்ல நிறைய இருக்கு, இந்த சீசன் நிறைய இருக்குங்கிறாங்க. அப்படித்தானா? ஆமா, அது கண்டஸ்டன்ட்ஸ்க்கே ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கொடுக்குற டிப்ஸ் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முந்தின சீசன்ல எல்லாம். பட் இங்க விஜய் சேதுபதி அவர் சொல்றது வந்து டிப்ஸா எடுத்துக்கிறதா இல்ல வந்து அது கரெக்டா எடுத்துக்கிறதா இல்ல அவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. அண்ட் அந்த பொம்மை டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அதுல பிசிக்கலா விளையாடி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அங்க கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமே என்ன அப்படின்னா அவுட் ஆனவங்க எல்லாம் போயிட்டு உள்ள பொம்மையை வைக்காம தடுங்கன்றாங்க. சோ ஒருத்தன் தடுக்கும் போது ஓடிக்கிட்டே இருக்கானா ஒரு வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல பிடிக்க தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் ராணுவ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னமோ ரொம்ப போட்டு அமுக்கி இது பண்ண மாதிரி தெரியல. ஆனா இவங்க வந்து இப்ப இந்த கழுத்தை பிடிச்சி அமுக்குனது இது பண்ணது எல்லாமே யாரையும் குறை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா வந்திருக்காது. ஆனா இந்த கோவா கேங்க சுத்தி சுத்தி ராணுவ மேல வந்து ஒரு பழிய போட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அவனும் வேற வழி இல்லாம பேச ஆரம்பிச்சாங்க. இங்க மஞ்சரி வந்து சொல்லவே இல்லை, ரயன் வந்து பிடிச்சதை கூட பெருசா அவங்க எதுவும் சொல்லிக்கல. பட் ஆனாலுமே இவங்க கம்ப்ளைண்டா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே பெரிய கம்ப்ளைண்டா வந்துச்சோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க ராணுவ பிடிச்சான், அதுக்கு வந்து ஜெப்ரி இது பண்ணிட்டு இல்ல எல்லாரும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பிரிச்சுட்டு உள்ள ஓடி போயிருந்தா கூட அது ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இவன் போய் கழுத்தை பிடிக்கிறது, அதுக்கு வந்து ஏண்டா பிடிச்சு சொல்லிட்டு ரயனே போய் அடிக்க போறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அகைன் குரூப்பிசம்ல வர மாதிரி தான் தெரியுது. முன்னாடிலாம் குரூப்பிசம் எவ்வளவு எப்படி பார்த்திருக்கோம், அன்பு கேங் அதெல்லாம் அன்பு ஜெயிக்கும் நினைக்கிறியா, ஆமா அன்பு ஜெயிக்கும் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அது அவ்வளவு குரூப்பிசம். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன்ல ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த பாய்ஸ் கேங்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் சீசன்ல அந்த மாதிரி கேங்னு நினைச்சுக்கிட்டாங்க இவங்க கோவா கேங். ஆக்சுவலா இவங்க கோமாளி கேங்கா தான் இருக்கானுங்க. ஓகேவா, இதுல
இதுல யாருமே உருப்படியா இல்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த சேர வேண்டியாத ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டு கேமையும் ஒழுங்கா விளையாடாம எதையும் பண்ணாம ஷோவே ஸ்பாயில் பண்றது இந்த கோவா கேங் தான் அப்படிங்கிறதுனால அவங்க தான் அங்கேயுமே வந்து அகைன் கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வராங்க. அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் எங்க இருந்து வருதுன்னு நீங்க எல்லா கேம்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா கோவா கேங்ல தான் வரும். இப்ப லாஸ்டா இந்த டிமான் அண்ட் ஏஞ்சல்ல கூட பாருங்க, இவங்க 2 பேர் தான் போய்கிட்டு எங்களுக்கு விளையாட தெரியாதுன்னாங்க, விளையாடுறவங்களையும் போய் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரஞ்சித் சார் போய் அப்ரோச் பண்ணது ஜாக்லின் அவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிச்சு. நான் அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை, எனக்கு உள்ள குத்துது சார் என்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு குரூப்பிசம்னால தான் இருக்குது. சோ இந்த குரூப்பிசம்ன்ற மேட்டரை இந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்றாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி அட்ரஸ் பண்ணாருன்னா மேபி கேம் சேஞ்ச் ஆகலாம். இந்த கோவா கேங் வந்து பிக் பாஸ்க்கு நல்லதா கெட்டதானே? கெட்டது, கண்டிப்பா கெட்டதான் சொல்றேன். இந்த கோவா கேங் வந்து சத்தியமா அவங்க விளையாடுற கேமே ஆடல. இப்ப இண்டிவிஜுவலா ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆப்போசிட்ல ஃப்ரெண்டாவே இருந்தாலும் போய் அடிக்கணும். டாஸ்க்னு வருதுன்னா போய் டாஸ்க்கை கொடுத்து அவனை வந்து எமோஷனலா ஃபர்ஸ்ட் நீ அவனை டேமேஜ் பண்ணி அவன்கிட்ட நீ பேட்சை வாங்குறனா நீ சூப்பரா ஆடுற கேம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள கொண்டு வரல, இது நல்ல கேமா இருக்குன்னு சொல்லி நம்ம பாராட்டலாம். ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க, பேட்சை வாங்கிட்டா என்னடா டே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏன்டா இப்படி ஒரு கேம் ஆடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்னடா இது, அது அவங்களுக்குள்ளே ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. இதை யார் ஆக்சுவலா வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் கொண்டு வராங்க. ஜாக்லின் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கிட்ட மட்டும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, பொது இடத்துல வச்சு நீ ஏன் என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சௌந்தர்யா ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. சௌந்தர்யா கொஞ்ச நாள் அடிமையாவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெடிச்சு என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க இல்லையா. இப்போ இவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல 4th ரூல் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்மள ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுக்க கூடாது, நம்ம மேல தப்பாவே இருந்தாலுமே யாரு முன்னாடியும் நம்மள விட்டு கொடுக்காம நீ பேசணும்னாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீ ரைட்டோ தப்போ நீ ஒரு இடத்துல சண்டை போட்டு இருக்கனா உனக்கு ஆதரவா நான் வந்து பேசுவேன்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா. அப்ப அவங்களுக்கான ஸ்டாண்டே இல்லாம போயிடுச்சு. என்னோட ஒப்பீனியனை நீ திணிக்கிட்ட, கோவா கேங்ல இருக்கவன் தப்பா பேசிட்டு இருக்கான், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா அவன் இடத்துல காப்பாற்றணும், நான் ரூல்ல வந்து சைன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இது மத்தவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும்ல. சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இது இண்டிவிஜுவல் கேமாவும் இல்ல, குரூப்பிசமா பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்களுக்குள்ளே போட்டி போட்டு வந்துடணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. இது இன்னும் எங்க அஃபெக்ட் ஆகும்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வரும்போது 5 பேருக்குள்ள வந்து நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆட்கள் குறைய இந்த 5 பேரும் சேர்ந்து இன்னொரு ஆட்களை சொல்லும் போது வேற ஆப்ஷனே இல்லாம அவங்க அடி வாங்குவாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல இவங்க 5 பேருக்குள்ள ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அவங்க கேப்டன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். ஆமா, ஏன்னா வந்து நல்லா விளையாடுற ஒரு ஆளுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிரு ஒரு கட்டத்துல. கண்டிப்பா. சோ இது வந்து இந்த கோவா கேங்குள்ள இவ்வளவு ஒரு கேங் இருக்கு, ஒரு ஃபேவரிசம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். கோவா கேங் மாதிரியே வெளியிலயும் ஒரு ஃபேவரிசம் இருக்கு அப்படின்னு மக்கள் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் சேவி சார் வந்து சாச்சனாக்கு ஃபேவரிசம் பண்றாரு அப்படிங்கிறாங்க. உங்க கருத்து அதை பத்தி? அது நம்மளுக்கு சொல்லிதான் தெரியணுமான்ற மாதிரி இவ்வளவு நாளா சாச்சனா புள்ள வெளியே வராம இருக்கும் போதே தெரியலையான்ற மாதிரி தான் இருக்குது. அது விஜய் சேதுபதி ஃபேவரிசம் பண்றாரா இல்ல சேனல் ஃபேவரிசம் பண்றாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனா சாச்சனா 3 வாரமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து லாஸ்ட் பிளேஸ்ல அன்அபிஷியல்லி லாஸ்ட்ல இருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கும்போது எங்க இருந்தோ ஒரு ஃபேவரிசம் வருது. பிளஸ் வந்து அந்த கண்டிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது மத்தவங்கன்னா அப்படி கண்டிக்கிறாப்புல, ஆனா சாச்சனான்னு வரும்போது அது அவ்வளவு பெருசா கண்டிக்கிற மாதிரி தெரியல. லைட்டா 2 வார்த்தை கேட்டதுக்கு அந்த புள்ள போயிட்டு வச்ச ஒப்பாரியை இது வரைக்கும் எந்த சீசன்ல எவனும் வச்சது இல்லைன்ற அளவுக்கு அப்படி அழுதுச்சு. எனக்கு என்னடா அப்படி என்னடா அந்த ஒரு கேட்டார், எதுவுமே கேட்கலையடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஃபேவரிசம் அப்படிங்கிறது சாச்சனா சைடு கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருந்தாலும் ஷாப்பிங் டாஸ்க்னு ஒரு டாபிக்கை எடுத்துட்டு வந்து அதுல சாச்சனா மேல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அப்பவே அது ஃபேவரிசம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள் அதை விட பெருசா இருக்கு, அதையே பேசல அப்படிங்கிறது கேள்வி வருது இல்லையா. சோ ஃபேவரிசம் கொஞ்சம் லைட்டா இருக்கதான் செய்யுது. அது வந்து சாச்சனாக்கு மட்டும் இல்ல, சத்யாக்குமே இருக்கு. நிறைய இடத்துல வந்து சத்யாவுடைய ஒய்ஃப் ரம்யா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரின்னு சொல்றது அவரே பதிவு பண்றாப்புல. அந்த சத்யாவை வீக்கெண்ட் எபிசோட்ல வாலண்டரா பேச சொல்றாரு. பேசுங்க சத்யா, வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுங்க, நீங்க வீக் டேஸ்ல பேச மாட்டீங்க, ஸ்கோர் பண்ணுங்க, எல்லாருக்கும் பட்டப்பேர் வைக்கிறீங்களா, அது நல்லா இருக்கு, வைங்க அதுக்கு உசுப்பேத்தி விட்டதுனால இப்போ ஒரு வீக் டேஸ்லயே அந்த பட்டப்பேரை வைக்கிறாரு. அது மத்தவங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருந்தாலும் அது சொல்ல முடியல, ஏன்னா அது உசுப்பேத்தி விட்டது விஜய் சேதுபதி சார்ன்றதுனால அது அவர் ஒரு ஹாபிட்டா ஆக்கிட்டாரு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் அதை மறுத்து பேச முடியாத அளவுக்கு இது இவரே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாருன்ற மாதிரி இருக்கு. சோ இவரோட ஃபேவரிசம் காட்டுறது அங்க கேமே அஃபெக்ட் பண்ணுது. எனக்கு இதுதான் பிரதர், என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து உருவக்கேலி பண்றதோ பட்டப்பேர் வைக்கிறதோ வந்து ஒரு காமன் ஒரு நேஷனல் மீடியால வைக்கும்போது அது எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்டது ஒரு கட்டத்துல. நீங்க கலாய்க்கிறது வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தல பாத்தீங்களா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் நீங்க கலாய்க்கிறீங்க. அப்ப நீங்க கலாய்ங்க சத்யா அப்படின்னா வெளியில இருக்கிற என்ன நினைப்பா, ஓ அப்ப நம்ம பசங்களே நம்ம கலாய்க்கிறது வந்து எல்லாமே வந்து நார்மலைஸ் தான் போல, அவங்க சிரிக்கிறாங்கன்னா நார்மலைஸ் நம்ம கலாய்க்கலாம், விஜய் சேவி சாரே சொல்லிட்டாருங்கன்றாங்கல்ல. ஸோ இது வந்து
ஒரு கரெக்டான ஹோஸ்டிங்கா பிரதர்? இல்ல அதான் சொல்றேன், அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னொன்னு இவர் வந்து ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற யாருமே இல்லன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு ஆமா தானேன்னு கேட்டாரு, அப்ப நம்ம ஆமான்னு தான் சொல்லி ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு இவர் வந்துடுறாங்களா. சோ இவர் ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வந்துட்டு ஆமா தானே அப்படின்னா ஆமா சார், இப்ப அவர் சொல்றது யாருக்கு ஹர்ட் ஆகல, ஆமா தானே ஆமா சார் யாருக்கு ஹர்ட் ஆகல சார். ஆனா மஞ்சரி மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். மஞ்சரிக்கு வந்து சூனிய கிழவின்ற மாதிரி இந்த டாஸ்க்ல வந்து பேர் சொல்றாப்ல. அண்ட் இவனை முத்துக்குமரனை பார்த்து சூனிய கிழவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இங்க விஜய் சேதுபதி அந்த மாதிரி உசுப்பேத்தி விடல அப்படின்னா இவங்க எல்லாரும் அந்த ஷோலயே கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் அதை அவங்க ஏத்தி விட்டதே அவர் தான்றதுனால இவங்களும் கேள்வி கேட்க முடியல. ஓகே அவரே நார்மலைஸ் பண்ணிட்டாரு, நம்ம இதை பெருசுபடுத்த வேணாம், வீக்கெண்ட் எபிசோட்ல திரும்ப அது ஒரு இஷ்யூவா கொண்டு வந்துருவாங்களோன்னு கூட பயப்படுறாங்க. சாச்சனா கிட்ட சண்டை போடுறது கூட நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம சாச்சனா கிட்ட ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டோம்னா வீக்கெண்ட் எபிசோட் நம்மள அடிப்பாரு அவரு அப்படின்னு பயந்துட்டு கூட நிறைய பேர் சாச்சனாக்கு ஃபேவரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாச்சனாக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் செம காமெடியா இருந்துச்சு. ஆனா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இத்தனூண்டு பவுல யாருமா கடைசியா எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பிள்ளைக்கு அது கடைசி வரைக்கும் புரியல. அப்ப அந்த பிள்ளையோட மெச்சூரிட்டி எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. நீங்க சாச்சனா தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சாச்சனாவோட சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாஸ்க்கு என் தலைவி வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாத்ரூம்ல போய் அந்த பிரதர்சனம் போட்டதெல்லாம் பாத்திருப்பீங்கல்ல நீங்க, அவங்கள போய் எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? இருக்காங்களா சப்போர்ட்டர்ஸ்? இருக்காங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. அந்த சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு என் கண்ணில் காமிச்சாங்கன்னா நான் அப்படி சுத்தி போடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதான் சாச்சனா வந்து கேமு கண்டென்ட்னு வரும்போது கண்டிப்பா கண்டென்ட் கிடைக்குது. பட் அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கண்டென்ட். பட் அது இந்த ஷோக்கு யூஸ்ஃபுல் தான். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த சாச்சனான்ற கேரக்டர் உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குமே அது தொல்லையா தான் இருக்கு. அது தீபக் தான் கரெக்டா சொல்லுவாப்ல, நீ ஒன்னு குழந்தை மாதிரி மத்தவங்க எல்லாம் பார்த்து தூக்கி வச்சு கொஞ்சிறதுலாம் ஓகே, இப்போ வந்து அது கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு, இப்போ பிரிச்சு விட்டாங்க, நான் உன்னை வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பு அப்படின்ற மாதிரி நாமினேஷன்ல சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது மனசு விட்டு பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தீபக் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரியும் இருக்குது நிறைய இடத்துல. ஆமா பிரதர், எனக்கு என்னன்னா சாச்சனா இப்போ ஒரு இடத்துல தப்பு பண்றாப்ல, இந்த ஃபேண்ட் எல்லாம் கிழிச்சாங்க பாத்தீங்களா நீங்க, எனக்கெல்லாம் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை எடுத்து கிழிக்கிறாங்க. அதை ஒருத்தர் தப்புன்னு சொன்னோன்னா நான் தனியா விளாண்டுக்கிறேன், நான் போய் சாரி கேட்கறேன் அப்படின்ட்டு, நான் சாரி ஹர்ட் ஆயிட்டேன் உள்ள தான் சொல்றேன் சாரி, ஓகே நான் சாரி ஹர்ட் ஆயிட்டேன் உள்ள தான் சொல்றேன் சாரி. இது என்ன பிரதர் இது? அது எந்த அதுக்காக சாரி எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல ராணவ் வந்து ஒரு வார்த்தையை வந்து இவர்கிட்ட ஜாக்லின் கிட்ட யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராணவே போயிட்டு ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க சாரி கேட்டீங்க அதை பத்தி நான் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா நீங்களே ஃபீல் பண்ணி சாரி கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாரா. அதை எல்லாரும் முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சரி ஓகே, அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஷோலே சாரி கேட்டோம் அப்படின்னா அது வீக்கெண்ட் எபிசோடுக்கு வராது அப்படின்னு தான் அந்த சாச்சனா புள்ள நினைச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம மொத்தமா 2 தப்பு பண்ணிருக்கோம். ஒண்ணு அந்த பொம்மையை போட்டு உடைச்சது, இன்னொன்னு பேண்ட்டை கிழிச்சது. சோ சத்யாட்ட ஒரு சாரி, பவித்ராட்ட ஒரு சாரி, முடிஞ்சு போச்சு, வீக்கெண்ட் எபிசோட் அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து சாச்சனா புள்ள பண்ணது ஆக்சுவலா தப்பு தான். அது வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்க தான் செய்யணும். ஆனா கேட்டார்னா டப்புனது ஆமா சார் தப்பு தான் சார், நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு சரி உட்காருமா அப்படின்னு அது அவ்வளவுதான் நடக்கும். அந்த டாபிக் இவ்வளவுதான் டிஸ்கஸ் பண்ணப்படும். ஆனா அதுவே வந்து வேற ஒருத்தர் பண்ணாத தப்ப பிடிச்சி வச்சு எடுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பேசுறத கேட்கும் போது தான் இது நல்லா இருக்கடா வீக்கெண்ட் எபிசோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வாட்டி நம்ம எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம்ல, ஓகே சாரி கேட்டாங்க அப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல இது கிடையாது, அப்போ இவங்க சாரி கேட்கல அப்போ இது வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கு, இவங்க தான் கேட்டிருக்காங்க அப்போ இவங்களுக்கு வசவு இருக்கு, இவங்க கேட்டாலுமே இவங்களுக்கு வசவு கிடையாது. ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிடுறீங்கல்ல இப்போ நீங்க கரெக்டா? ஆமா. இன்னொன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல ஆடியன்ஸ்லாம் சில கேள்விகள் எடுத்து கொடுத்து அந்த கேள்விகளை கேட்டெல்லாம் கூட சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சௌந்தர்யா மேட்டர்லாம் வந்து ஆடியன்ஸ் சைடுல இருந்து தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சௌந்தர்யா ரொம்ப ரியாக்ட் பண்ணி எல்லாரும் ப்ரோவோக் பண்றாங்களே இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் சைடுல இருந்து கேள்வியை கேட்டாங்கன்னு சொல்லி தான் இவர் கேட்டிருப்பாரு. அன்னைக்கு ஷோ தான் அந்த சௌந்தர்யாவுடைய ரோஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் அது கொஞ்சம் அடக்கி வாசிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ சௌந்தர்யாவுடைய ஆட்டோன்னு பார்க்கும்போது மஞ்சரியை பார்த்தாலே அவங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ப்ரோவோக் பண்றது, கத்துறது, அதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகம் இல்லாம அது ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி பண்ண முடியுமான்னு கேட்டா சௌந்தர்யா மஞ்சரியை பார்த்து கத்துறாங்க இல்லையா, அந்த கழுத மாதிரி கத்துறது, நாய் மாதிரி கத்துறது, அந்த மாதிரி கத்தி ப்ரோவோக் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னும் கேவலமா இருக்கு. அண்ட் ராணவ பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. ராணவ பார்க்கும் போதெல்லாம் சௌந்தர்யா சொல்றது என்ன உனக்கு மேல எதுவுமே இல்லையா, மூளையே இல்லையா, அறிவு கட்டவனா நீ, அறிவு இருக்கா இல்லையா, இதுக்கு தான் நான் சொல்றேன் உனக்கு மூளையே இல்லைன்னு, கொஞ்சமாச்சு மூளையை வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ராணவ் கிட்ட சௌந்தர்யா பேசக்கூடிய வார்த்தைகள் இதை மீறி வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கமல் சாரா இருந்தாருன்னா ஒரு வாட்டி கொடுக்குற அந்த ஒரு இதுலயே அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், நம்ம வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணணும்ன்ற இதுக்கு வருவாங்க. ஆனா இப்போ இவங்க எல்லாம் இவ்வளவு லிபரலா இருக்கிறதுக்கான காரணம் வந்து
அவர் தான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் பிரதர், இப்போ எனக்கு என்னன்னா இது கேள்வி ஒண்ணே ஒன்று தான். இந்த வீக்கெண்ட் எபிசோட்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லார்ட்டையும், ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். பட் விஜய் சேவி சார் எந்திக்க சொன்னாலே ஒரு புஷ்பா மாடுலேஷன்ல எந்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்க வந்துகிட்டு சார் இங்க இருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிருக்கட்டும், இல்லனா அப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சா? ஹோஸ்ட்டுக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் உள்ள ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சா விஜய் சேவி சார்? உண்மையிலே மரியாதைன்றதை மீறி பயமே இல்லை யாருக்குமே. அதாவது அவர் வந்து ஒரு கண்டஸ்டன்டா பாக்குறாங்க எல்லாருமே. நம்ம எப்படி ஒரு கண்டஸ்டன்ட், அவர் நம்ம கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் அங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. மத்த சீசன்ல இதெல்லாம் கூட தூக்கி ஓரமா வச்சலாம்னு வைங்களேன். ஒரு பர்சனலா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு கனெக்ட் இருக்கும்ல. என்னதான் நம்ம போட்டி போட்டிருக்கோம், இவங்க எல்லாம் ரொம்ப ஹியூமானிட்டி தான் இந்த சீசன் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்கன்ற போது உட்கார்ந்து நீ ஃபீல் பண்ண வேணாம், அழுக வேணாம். அட்லீஸ்ட் நீ வந்து அந்த அதை அப்படியே விட்டாலும் ஒண்ணு தெரியாது. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போய் 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, சார் எங்களுக்கு இந்த வாரம் பிரியாணி அனுப்பிச்சு விடுங்க, சார் இந்த வாரம் எங்களுக்கு பர்கர் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது டே யாரா நீங்க, அது நீங்க சாட்டர்டே எபிசோட்ல கேட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. சண்டே எபிசோட்ல அப்பதான் எவிக்ஷன் நடந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போய் அங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசிட்டு போயிருப்பாங்க. விஜய் சேதுபதி கிளம்பும்போது அப்பா 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 எனக்கு சாக்லேட்டும் பிரியாணி கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கறது, அப்பா அப்பா எங்களுக்கு பர்கர் கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கறது, இதெல்லாம் வந்து டே என்னடா அவ்வளவாடா நீங்க காஞ்சி போய் கிடக்குறீங்க, இல்ல ஒரு ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுங்களா. ஒரு இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க வெளியே இருந்து ஷோ பார்க்கும்போது என்னடா நம்ம வெளியே வந்திருக்கோம் பர்கர் கேட்டிருக்காங்க இவங்களா அப்படின்னு ஒரு வராது. அவ்வளவு கேவலமா இந்த வாட்டி அந்த ஒரு விஷயத்துல கூட ரொம்ப கேவலமா இருக்காங்க. அது விஜய் சேதுபதின்றதுனால தான் கேட்கவும் செய்யறாங்க. இதே கமல் சாரா இருந்தா இப்படி பிரியாணி கொடுங்க எங்களுக்கு பர்கர் கொடுங்கன்னு கேட்பாங்களா? ஒரு வாட்டி கேட்பாங்க. அதுவும் வந்து கமல் சாரோட பர்த்டே சார், அதுவும் கமல் சாரா கேட்பாரு, உங்களுக்கு அது ட்ரீட் வேணுமா இது வேணுமானே வரும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவுதான் இருக்கும். அதையும் ரொம்ப பயந்து கேட்பாங்க. என்ன என்ன ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்கன்னு அவர் சொல்ல வந்ததுக்கு அப்புறமா நீ சொல்லுன்னு ஒரு டிஸ்கஷன் போய் சொல்லுவாங்க. இங்க அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முகஞ்சொலிக்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாரோ அந்த மாதிரி தானே அவங்க வந்து பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இவர் கொஞ்சம் கேஷுவலா இறங்குறது, இவர் பண்றதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணாம நான் உட்காந்து பொம்மையை தைக்கிறேன்னு சொல்லிட்டு பொம்மை தச்சிட்டு இருக்காங்க. நீங்க பொம்மையை தைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் போது, நீங்க தைங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்து பாடுங்க, ஏன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்து பாடு தச்சு பிடிக்க சார் நாங்க எல்லாரும் உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ நீங்க அங்க ஒரு வார்னிங் கொடுங்க. நீங்க பொம்மையை தச்சு என்ன ஆகும் போது, அது நீங்க சீன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சேரை தூக்கிட்டு வந்தா ஆடியன்ஸ் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வேணா கை தட்டுவாங்க. ஷோ டிவில உட்காந்துருப்பாங்க, எதுக்கு சேரை தூக்கிட்டு வராது, எதுக்கு கை தட்டுறாங்க, இப்ப எதுக்கு பொம்மையை உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தானே வருது. ஸோ இவருமே இன்னுமே கொஞ்சம் அவரை க்ரூம் பண்ணிக்கணும். ஆனா 60 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. முக்காவாசி கிணறு தாண்டியாச்சு, இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன 5 வாரம் தான் இருக்குன்றது இன்னும் ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு வாரம் ஃபினாலே வாரம், அதை விட்டுருங்க. ஒரு வாரம் ஃபேமிலி ரவுண்டு, சோ ஒரு வாரம் பொட்டி எடுக்கிற ரவுண்டு, சோ இன்னும் 2 வாரம் இருக்கு. இந்த 2 வாரம் தான் கேமே. 17 பேர் உள்ள இருக்கானுங்க. இந்த ஷோவை எப்படி கொண்டு போக போறான்றது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே அப்ப இன்னும் 4 வாரம் தான் இருக்கு, 16 பேரு ரைட்ரா நீங்க என்னதான் நடத்த போறீங்க நாங்களும் பாக்குறோம்ன்ற மாதிரி தான் இருக்கும். KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.